இயக்குனர் அருண் சிதம்பரத்தோட ஒன் மேன் ஷோ தான் கனவு வாரியம் அப்படின்னு சொல்லணும் சார். ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுத்திலயுமே பல டிபார்ட்மெண்ட்டுகளை கையில வச்சுக்கிட்டு உழைப்ப வந்து கொட்டியிருக்காரு. ஒரு கிராமத்து சின்ன பையன் கேள்விகள்லாம் அதிகமா கேட்கக்கூடிய ஒருத்தன், அவன் கேள்விகள்லாம் யாருமே பதில் சொல்ல முடியாம திணறாங்க அந்த ஊர்ல. அந்த ஒரு பையன் வளர்ந்த ஒரு இளைஞன் ஆகும்போது சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ஊருக்கு தேவைப்படுற கரண்ட்டை வந்து நாம ஏன் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த ஒரு வேலையில இறங்குறான். இந்த ஒரு ஒன் லைனை வச்சுக்கிட்டு இன்னும் பல விஷயங்கள் இதை சுத்தி அமைச்சு நீங்க சொல்லியிருக்கலாம். நம்ம ஊர் கிராமத்து பக்கம் வந்து பசங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா இப்பெல்லாம் பசங்க கிராமம் சிட்டின்னு டிஃபரன்ஸ் இல்லாம இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் எல்லாம் பூந்துக்கிட்டு கலக்குறாங்க சார். அந்த பக்கம் போய் பார்த்தாங்கன்னா தெரியும். சோ அந்த இடத்துல லைட்டா ஹோம்ஒர்க் மிஸ் ஆகுது போல. அது போக படத்துல இயக்குனர் அருண் சிதம்பரம் அவர்கள் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புதுசாலாம் எதுவுமே இல்லாம போயிடுதுங்க. இன்னொரு பக்கம் யோக் ஜேபி எல்லா கேரக்டர்லயும் செட் ஆகக்கூடிய ஒரு மனுஷன்னா MS பாஸ்கருக்கு அடுத்தபடியா இவரை சொல்லாங்க. இதுல வந்து ஐடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தூக்கி தூர போட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து இறங்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல வந்திருக்காரு. அந்த ஒரு கேரக்டர் மூலமா வயலை பத்தியும் எந்த வயல் எந்த பயிருக்கு ஏத்ததுன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற படத்துல ரொமான்ஸ் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதோட சேர்த்து ஒரு பாட்டு, கனவு பாட்டு எதுக்குமே ஓட்டாம சம்பந்தமே இல்லாம துருத்திட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு பக்கம் எடிட்டிங் என்ன பண்ணுதுன்னா ஒரு கோர்வைய கதையை நவுத்துறதுக்கு உதவாம போயிடுது. வேற வேற பிரச்சனைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் வந்து நம்ம கையில் எடுத்துட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக இயக்குனரை வந்து நம்ம பாராட்டலாம், அவரோட தில்ல வந்து பாராட்டலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யும் போது சில நேரத்துல படங்களுக்கு பதிலாக பாடங்கள் எடுத்துருவாங்க. அது இந்த ஒரு படத்துலயும் வந்து அங்கங்க நடந்திருக்குன்னு சொல்லாங்க. படத்துல செம்ம அப்படின்னு சொல்லணும்னா அது ஒளிப்பதிவு. டிஓபி செல்வகுமார் அவர் கூட கூட்டு போயிடுறார். ஒவ்வொரு சீனும் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. கதை எழுதி, திரைக்கதை எழுதி, பாட்டு எழுதி, இயக்கி, நடிச்சு, வசனம் எழுதி இந்த ஒரு படத்துக்காக உயிரையே கொடுத்திருக்கிற நம்ம இயக்குனர் இருக்கார் இல்லையா, அருண் சிதம்பரம், அவருக்காக ஒரே ஒரு தரம் கனவு வாரியம் பார்க்கலாம் சார். தமிழ்நாடு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, பல வருடங்களாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அரசியல், கர்நாடக அரசியல், கேரள அரசியல், ஆந்திர அரசியல், எல்லா அரசியலும் ஒரே அரசியல் தான். தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த கதை வந்து அதை நோக்கி எடுக்கப்பட்ட கதை கிடையாது. ஒருவேளை அப்படிலாம் இந்த மாதிரி கரண்ட் சூழ்நிலையை யூஸ் பண்ணிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால் அதை விட கேவலமான தாட் கிடையவே கிடையாது.